சினிமாவுக்கும் சினிமா நடிகர்களுக்கும் நம்ம ஊரில் ரொம்ப ஹைப் பண்ணுறாங்களோன்னு தோணுது. இந்த நடிகை வந்து நம்ம நாட்டை ஆளலாம் அப்படிங்கிற லெவலில் கொண்டு போய் விட்டது இந்த சினிமா. இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஹைப்பு தேவையா? அதுவும் ஒரு தொழில், அவ்வளோதான். ரைட்டு, ஓகே. இப்போ வேறு தொழிலில் இருந்தவர்கள் அரசியலில் வந்து ஒரு பெரிய புகழ் பெற்றது இல்லையா? இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஹைப் பண்ணுறது இல்லை. எது ஹைப் பண்ணுறது? அவன் நல்லவனாக இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களே ஜட்ஜ் பண்ணிக்கிறாங்க. ரொனால்ட் ரீகன்றவர் யார்? நடிகர். அவர் நடிகர் தானே? அவர் நடிச்சு தானே அப்படி வந்தார். இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போ இருக்கிற ட்ரம்ப் கூட நடிகர் தான். நடிகர் தானே? நடிகர். அப்புறம் என்ன, நடிகர்கள் நாடாளக்கூடாதுங்கிறதுல கிடையாது. திறமை இருந்தால் ஆளலாம், நல்ல விஷயங்களை செய்யலாம். உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா? எனக்கெல்லாம் அந்த ஆசை கிடையாது. ஏன்னாக்க எனக்கு என் வீட்டையே என் ஒய்ஃப் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நான் எங்கே போய் இதில் போய் நாடாளுற வேலையெல்லாம் என்கிட்ட கிடையாது. எனக்கு அரசியல் ஆர்வமே ஓட்டு போடுற அளவுக்கு தான். ஏன்னா எல்லா கட்சியிலையும் நண்பர்கள் இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. உங்களை கேப்டன் உங்களை கூப்பிட்டு நீங்கள் மாட்டேன்னு சொன்னீங்க போல இருக்கேன். அவரே சொன்னார். இல்லை இல்லை, ஆஃபீஸ் பக்கம் வராதுன்றது. ஏற்கனவே பாஸ்கர் விஜயகாந்த் ஆளுன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வராதுங்க, நான் உங்களை பார்க்க என்னை பார்க்கணும், அங்கேயும் பார்க்கணும், வீட்டுக்கு வா, இங்கெல்லாம் வராதுன்ட்டு. எல்லோருக்கும் பொதுவானவனாக இருந்துட்டு போவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு அரசியலில் ஒரு பெரிய ஈடுபாடு கிடையாது எனக்கு. ஆனால் நல்லவர்கள் வர வேண்டும், நேர்மையானவர்கள் வர வேண்டும், நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது எனக்கு உரிமை. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஓடுவேன்.